வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது தேர்தலில் போட்டியிடும் மேர்வின் சில்வா. தமிழ் அரசியல் கைதிகளை விரைவில் விடுவிக்க வேண்டும் செல்வராசா கஜேந்திரன். ஒன்லைன் மூலம் கடவுச்சீட்டு வழங்குவதில் சிக்கல், அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஏஎல் பரீட்சை 70 மாணவிகளின் பெறுபேறுகள் இடைநிறுத்தம். தாயாரை பார்க்கச் சென்றபோது ஏற்பட்ட அசம்பாவிதம், பரிதாபமாக உயிரிழந்த குடும்பஸ்தர். அனுராதபுரத்தில் சிக்கிய மர்மம், அணைக்குள் புதைந்திருந்த ரகசியம். சிறைச்சாலைகள் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கோர விபத்துக்குள்ளான மாணவர்கள் பயணித்த பேருந்து வெளியான காரணம். ஜாலில் அதிகாலையில் இடம்பெற்ற கொடூர சம்பவம், இளைஞன் அடித்துக் கொலை. ஜாலில் லட்சம் பெறுமதியான கசிப்பு மற்றும் போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் பொது தேர்தலில் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிடவுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். எமது செய்தி சேவையுடன் இடம்பெற்ற நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணிக்கு நாட்டை ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை பெற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கல்வியியற் கல்லூரிக்கு உடனடியாக நிரந்தர பீடாதிபதி ஒருவரை நியமிக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். ஒன்லைன் முறையின் மூலம் கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விண்ணப்பதாரிகள் சரியான தரவுகளை சமர்ப்பிக்காத காரணத்தினால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிலர் பயன்பாட்டில் இல்லாத தொலைபேசி இலக்கங்களை உள்ளீடு செய்துள்ளனர். இதன் காரணமாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடவுச்சீட்டு வழங்குவதில் தாமதம் ஏற்படலாம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கான காப்போத்து உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய 70 மாணவிகளின் பரீட்சை பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக திருகோணமலை சாகிரா கல்லூரி அதிபர் AM முஹைத் தெரிவித்துள்ளார். 20க்கு 20 அடி கொண்ட வகுப்பறைகளில் தேர்வுக்கூடம் நடத்துவதில் முறைகேடு நடந்ததாக கூறப்படுவதால் தேர்வு முடிவுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி பரீட்சை திணைக்களம் இது தொடர்பான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சாகிரா கல்லூரியின் 141 மாணவர்கள் தேர்வுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்துள்ள நிலையில் அவர்களில் 43 மாணவர்கள் மீதமுள்ளவர்கள் மாணவிகள். அவர்களில் 114 பேர் பரீட்சைக்கு தோற்றியுள்ளதாகவும் 44 பேரின் பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதிபர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஆளுநர் செந்தில் தொண்டமானை சந்தித்த மாணவர்கள் தமக்கு நேர்ந்த அநீதி தொடர்பில் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளை திருகோணமலை சாகிரா கல்லூரி மாணவர்கள் கல்லூரியிலேயே அமைக்கப்பட்ட பரீட்சை நிலையத்திலேயே பரீட்சை எழுதியதாக தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் மதிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த விபத்து சம்பவம் இன்றைய தினம் மாலை காத்தான்குடி போலீஸ் பிரிவு DN வீதியில் மாவத்தை வீதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, தாயாரை பார்ப்பதற்காக அப்ரார் நகர் 4ஆம் குறுக்கு தெரு வீதியால் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகில் காணப்பட்ட வீடொன்றின் மதிலில் மோதியமையால் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் 5 பிள்ளைகளின் தந்தையான 43 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அனுராதபுரம் கலாவவ அணையை உடைத்து புதையல் அகழ்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனத்தின் தேசிய அழைப்பாளர் நாமல் கருணாரத்ன இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். பொறுப்பான அதிகாரிகளின் கண்களில் படாத வகையில் இந்த அகழ்வுகள் புத்திசாலித்தனமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதென அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கலாவவ பிரதான அணைக்கட்டு புனரமைப்பதற்காக அகழ்வு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளிடம் வினவிய போது தமக்கு எதுவும் தெரியாது எனவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். அங்கிருந்து மிகவும் பெறுமதியான புதையல்கள் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சிறைச்சாலை உத்தியோகத்தர்களுக்கு சட்ட ரீதியான உரிமை கிடையாது எனவும் அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதன் ஊடக பேச்சாளர் சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை அண்மையில் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க கருத்து வெளியிட்டார். மிகச்சிறிய அதிகாரிகள் குழு ஒன்று மற்றவர்களை மிரட்டியதாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு மேல் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மூத்த அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதுகுறித்து நீதிமன்றத்தில் அறிக்கையிடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். கடுவெல ரணால பகுதியில் தனியார் பேருந்து மற்றும் மாணவர் பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாமைக்கான காரணம் கவனக்குறைவாக பேருந்துகளை செலுத்தியமையே என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று கொழும்பில் இருந்து லபுகமுவ நோக்கி மாணவர்களை ஏற்றிச் சென்ற மாணவர் பேருந்தும் எம்பிலிய பிட்டியவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த பாடசாலை மாணவர்கள் உட்பட 50 பேர் நவகமுவ மற்றும் அவிசாவளி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹன்வெல்ல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடுவெல ரணால பகுதியில் தனியார் பேருந்து மற்றும் சிசுசெரிய பாடசாலை மாணவர் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் 19/6/2024 அன்று பிற்பகல் 2 மணியளவில் கடுவெல ரணால பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து லபுகமுவ நோக்கி மாணவர்களை ஏற்றிச் சென்ற மாணவர் பேருந்தும் எம்பிலி பிட்டியவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் இளைஞன் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் இன்று அதிகாலை யாழ் நெடுந்தீவு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட 7ஆம் வட்டார பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நெடுந்தீவு 7 வட்டாரத்தைச் சேர்ந்த சமக்கின் தேவராஜ் அருள்ராஜ் எனும் 23 வயதுடையவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முற்பகை காரணமாக நேற்றிரவு மதுபோதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையே உயிரிழந்தவரின் வீட்டில் வாய்த்தர்க்கம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் உயிரிழந்தவரின் வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் இருவர் கொண்ட குழுவால் குறித்த இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்கள் இருவரும் தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கொலை செய்யப்பட்டவரின் சடலம் தற்போது நெடுந்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் சுன்னாகம் புகையிரத நிலையத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அளவட்டி பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை சுன்னாகம் காவல்துறையினர் சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்திய உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் 2 லட்சம் பெறுமதியான கோடா மற்றும் 6000 மில்லி லிட்டர் கசிப்பு என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.